ஏங்க மதுரையில சொந்த கட்சி மேயரை எடுத்து கொடி பிடிக்கிறான், அவங்களை எடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் போடுறான், கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கட்சி தலைவியை மதிச்சு போக மாட்டேறான். அவரு நான் சர்வாதிகாரி ஆவேன், சர்வாதிகாரி ஆவேன்னு சொல்லிட்டு சார்லி சாப்ளின் ஆகி போயிட்டாருங்க. அதை அவங்க யாருமே சீரியஸா எடுத்துக்கிறதெல்லாம் இப்படி திரும்பி சிரிப்பாங்க. அவரு சும்மா பாவங்க, எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. ஒரு ஆளுமை திறன் கிடையாது. ஆனா இவரை நான் வாரிசு அரசியல்னு சொல்ல மாட்டேன் இப்ப இருக்கிற முதலமைச்சர். ஏன்னா அவரு அந்த கட்சியில் ரொம்ப நாள் பயணிச்சிருக்கிறார். ஒரு 4 வருஷத்துல அவங்க பையன் மாதிரி உச்சபட்ச ப்ரமோஷனுக்கு வரல. ஆனா நிர்வாக திறமை கிடையாது, கட்சி எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கிற திறமை கிடையாது, ஒரு வசீகரமான பேச்சு கிடையாது. கலைஞருடைய மகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உருவ ஒற்றுமையை தவிர வேற எந்த ஒற்றுமையும் அவர்கிட்ட பார்க்க முடியாது. சுனாமி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி 2011 அவங்க தந்தையார் கருணாநிதி கொடுத்ததை விட ஒரு படு கேவலமான மோசமான பீகார் ஒரு காலத்துல லாலு பிரசாத் கிட்ட எப்படி சீரழிஞ்சதோ அதை விட மோசமான ஆட்சி கொடுக்குறீங்க. அதனால கவலைப்படாதீங்க. திருநெல்வேலியில் உள்ள உடன்பிறப்புகளே உங்க மேல மட்டும் நடவடிக்கை இல்லை, ஒட்டு மொத்தமா உங்க டைட்டானிக் கப்பலே முழுக போகுது. அப்படிங்கிறப்ப நீங்க மட்டுமா சாவ போறீங்க? ஒட்டுமொத்த கட்சியுமே டீலிமிட்டேஷன் பாரு, சிஐஏ, அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர், இப்படியே எப்ப பார்த்தாலும் பேசி ஒரு ஒரு கொதிக்கு பர்னிங் ஒரு சிச்சுவேஷன்ல தமிழ்நாட்டை வச்சு ஏமாத்துற உங்க நாடகத்தை, உங்க திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. நீங்க ஜென்மத்துக்கு தலையெடுக்க முடியாது. இன்னும் 4 அமாவாசைகள் உள்ளன பழனிசாமி என்ற பௌர்ணமி பிறப்பதற்கு. மரியாதைக்குரிய மறைந்தும் மறையாத தமிழக மக்கள் மனதில் இடம்பெற்ற விஜயகாந்த் என்ற ஒரு சாதாரண கீழ்நிலை வயிற்று பசி அறிந்து புரட்சி தலைவருக்கு அப்புறம் வந்த விஜயகாந்த் வேற, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேற. அந்த அம்மா காலையில ஒரு கட்சியோட பேசுவாங்க, மத்தியானம் ஒரு கட்சியோட பேசுவாங்க, சாயந்தரம் ஒரு கட்சியோட ஓபன் டெண்டர் ஹையஸ்ட் பிட்டர். எந்த விஜயும் தேவையில்ல, ஜோசப்பும் தேவையில்ல, ஜோசப் விஜயும் தேவையில்ல, யாரும் தேவையில்ல. சொந்த பலத்தில் 150 இடம் இன்னைக்கு நிலைமைக்கு, இன்னும் எலெக்ஷனுக்கு 4 ஆண்டுகள், அன்னைக்கு 4 மாதங்கள் இருக்கிறப்ப மரியாதைக்குரிய பாரத பிரதமர், டீ வித்த பாரத பிரதமர் வந்து ஒரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி கையை பிடிச்சு ஏழை விவசாயி எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டா, ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அதிமுக ஆதரவாளர் சேலம் மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நலி சிவா, வணக்கம். இப்போ உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது சட்டமன்ற தொகுதிகள் எங்கெங்கெல்லாம் 2026 தேர்தலில் தோல்வி அடைகிறதோ அந்த மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் எல்லாமே பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகிருக்கு. முதல்வர் அவர்கள் திடீர்னு இது போன்ற எச்சரிக்கையை அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு விடுக்கிறார் அப்படின்னா இதனுடைய பின்னணி எப்படி சார், என்னவாக இருக்கும் சார்? யாருங்க? நம்ம மரியாதைக்குரிய சர்வாதிகாரி ஸ்டாலினா? நான் சர்வாதிகாரியா மாறுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? எத்தனை சர்வாதிகாரி ஆனாரு? ஏங்க மதுரையில சொந்த கட்சி மேயரை எடுத்து கொடி பிடிக்கிறான், அவங்களை எடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் போடுறான், கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கட்சி தலைவியை மதிச்சு போக மாட்டேறான். அவரு நான் சர்வாதிகாரி ஆவேன், சர்வாதிகாரி ஆவேன்னு சொல்லிட்டு சார்லி சாப்ளின் ஆகி போயிட்டாருங்க. அதை அவங்க யாருமே சீரியஸா எடுத்துக்கிறதெல்லாம் இப்படி திரும்பி சிரிப்பாங்க. அவரு சும்மா பாவங்க, எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. ஒரு ஆளுமை திறன் கிடையாது. கருணாநிதியா இருந்தா பேச்சுக்கு வேணா சொல்லுவார், மதுரை எனக்கு எல்லை, நெல்லை எப்பொழுதும் எனக்கு தொல்லைம்பாரு. ஆனா அடுத்த நிமிஷம் அத்தனை பேர்த்தையும் நேரா வர சொல்லி உட்காந்து 4 மணி நேரம் ஆனாலும் உட்கட்சி பிரச்சனையை தீர்த்து, ஏமாவன் ஜண்டையோட அங்கிருந்து கத்தி கபடாலாம் எடுத்துருந்தாலும் வெளியே போட்டு உட்காந்து அறிவாலயத்துல சாப்பிட வச்சு, நீ அவனுக்கு ஊட்டுறா, அவன் உனக்கு ஊட்டுறா, போயிட்டு வாடா உடன்பருப்பே உளுத்தம் பருப்பேன்னு அனுப்பக்கூடிய அந்த கட்சி நிர்வாகத்திறனும் ஆட்சி நிர்வாகத்திறனுமே அது. நான் எனக்கெல்லாம் அந்த பேரை கேட்ட காலத்துல இருந்து பிடிக்காது. திமுக எதிர்ப்புங்கிறது நான் பிறந்த காலத்துல இருந்து என் ரத்தத்துல ஊர்னது. இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நான் திறமையை வரவேற்கிறேன்னு பாராட்டுறேன். அந்த மாதிரி எந்த திறமையும் கிடையாது. திருமாவேலன் எழுதி கொடுக்கறத அழகா படிக்கிறாரு. இப்ப அதெல்லாம் வெளியே தெரியுதுன்னு இப்ப இருக்கிறதுலயே ஒரு காஸ்ட்லி டெலிபிராம்டர் அவருக்கு முன்னாடி நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும். ஆனா டெலிபிராம்டர்ல அழகா ஓடுறத அவர் படிக்கிறாரு. அது அவங்க கட்சிக்காரங்களே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. தோல்வி பயம் கண்ணுல தெரியுதுங்க. அவருக்கான தெரியல. ஆனஸ்டா நம்ம இந்தியாவிலேயே உலகிலேயே ஆக சிறந்த ஒரு சிறப்பான திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு தெரியாம திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. வெறும் அதிகாரிகள் ஒரு 4-5 பேர் இந்த அரசை நிர்வாகம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நிர்வாக திறமை இல்லாத முதலமைச்சர் சீட்ல
உட்கார். நான் பன்னீர்செல்வத்தை கூட சொல்ல மாட்டேன், இன்னைக்கு அவர் துரோகியா மாறி போயிருக்கலாம். ஆனா ஜல்லிக்கட்டுங்கிற பிரச்சனையை அற்புதமா கையாண்டார். அன்னைக்கு மத்திய அரசோட பேசி அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ஒரு 10 லட்சம் பேர் கூடினப்ப அது மிக அமைதியான முறையில ஒரு சாதாரண டீ கடை ஓனரா இருந்தவர் அன்னைக்கு அவரு கூட ஒரு சிறந்த முதலமைச்சர் தன்னை நிரூபித்துக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமி கேட்க வேண்டாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தாரு. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்தாரு. 11 மருத்துவக் கல்லூரிகள் பாத்தீங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது. உலகமே சுனாமின்னு ஒரு புது இதை பார்த்து நடுங்கினப்ப 1,000 ரூபாய் மாஸ்க் வாங்கி கட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்தி போய் மக்களை காப்பாத்துறது, குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது, குடிமராமத்து நாயகன்னு பட்டம் எடுத்தது, பல இதுகளை மருத்துவக் கல்லூரிக்கு மாத்திரம் இல்லாம சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தது. தான் ஒரு விவசாயிங்கிறதுனால டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு இது மாதிரி எண்ணிலடங்கா தனக்கு கிடைத்த வாய்ப்பு. ஏன்னா மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு கனவுல என்னைக்கா நினைச்சிருப்பாரா பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆக முடியும்னு? சோ கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும். சாமானியர் காமராஜ் எப்படி இருந்தப்ப இந்த தமிழ்நாடு நல்லா இருந்ததோ அதுல நாம ஒரு 100ல ஒரு 10 பங்காவது பண்ணணும் அப்படிங்கிற இது இருந்ததுங்க. இவரு பான் வித் சில்வர் ஸ்பூனுங்க. ஆனா இவரை நான் வாரிசு அரசியல்னு சொல்ல மாட்டேன் இப்ப இருக்கிற முதலமைச்சர். ஏன்னா அவரு அந்த கட்சியில் ரொம்ப நாள் பயணிச்சிருக்கிறார். ஒரு 4 வருஷத்துல அவங்க பையன் மாதிரி உச்சபட்ச ப்ரமோஷனுக்கு வரல. ஆனா நிர்வாக திறமை கிடையாது, கட்சி எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கிற திறமை கிடையாது, ஒரு வசீகரமான பேச்சு கிடையாது. கலைஞருடைய மகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உருவ ஒற்றுமையை தவிர வேற எந்த ஒற்றுமையும் அவர்கிட்ட பார்க்க முடியாது. இப்போ இதுல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையில குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தான் மீடியாக்கள்ல ஹைலைட்டா வந்துச்சு. திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தான் திருநெல்வேலியில நாம வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற கடுமையான எச்சரிக்கையை முதல்வர் கொடுத்திருக்காங்க அப்படி செய்திகள் வெளிவந்துகிட்டே இருந்தது. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் தமிழக பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அப்போ திருநெல்வேலியை குறிப்பா சொல்றாங்க அப்படின்னா என்ன காரணம் சார்? அதான் நான் இப்ப சொன்ன ஸ்லேடே சொன்னதே உங்களுக்கு உண்மையாகி போச்சு பாருங்க. மதுரை எனக்கு எல்லை, நெல்லை எப்பொழுதும் எனக்கு தொல்லைங்கிற மாதிரி அதெல்லாம் நீ குறியும் வைக்க வேண்டாம், ஒண்ணும் வைக்க வேண்டாம். அரபிக்கடல் 2026 இந்த திமுக ஆட்சி தூக்கி எறிய போறார்கள். ஏன்னா எங்களுக்கு இந்து மகா கடல்லாம் பிடிக்காது, அது கூட அரபிக்கடல்ல போய் சமாதியாகத்தான் விரும்புவாங்க. இந்த சுனாமி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி 2011 அவங்க தந்தையார் கருணாநிதி கொடுத்ததை விட ஒரு படு கேவலமான மோசமான பீகார் ஒரு காலத்துல லாலு பிரசாத் கிட்ட எப்படி சீரழிஞ்சதோ அதை விட மோசமான ஆட்சி கொடுக்குறீங்க. அதனால கவலைப்படாதீங்க. திருநெல்வேலியில் உள்ள உடன்பிறப்புகளை உங்க மேல மட்டும் நடவடிக்கை இல்லை, ஒட்டு மொத்தமா உங்க டைட்டானிக் கப்பலே முழுக போகுது. அப்படிங்கிறப்ப நீங்க மட்டுமா சாவ போறீங்க, ஒட்டு மொத்த கட்சியுமே முழுக போகுது. கவலைப்ப நான் என்ன மட்டும் நீ நாளைக்கு காலையில செத்து போயிடுவேன், நான் உட்காந்து ரொம்ப வருந்துவேன், வேதனைப்படுவேன், கண்ணீர் விடுவேன் சிவா. ஒரு என்னோட சேர்ந்து ஒரு 1 லட்சம் பேர் சாவுறாங்கன்னா அவங்களும் சாவுறான் நானும் சாவுறேன்னு சந்தோஷமா இருப்பேன். அந்த மாதிரி ஒட்டு மொத்த திமுகவே 2026ல ஜல சமாதி, ஜீவ சமாதி, தோற்றம் அப்படின்னு அந்த கட்சிக்கு ஒரு தேதி இருக்கும். அது வந்து மரணம் அப்படிங்கிறது எப்படி 67ல காங்கிரஸ் தமிழகத்திலிருந்து துடை தெரியப்பட்டதோ, இந்த மொழி உணர்வு, இன உணர்வு, தமிழா இன உணர்வுக்குள், மொழி உணர்வுக்குள் சோற்றால் அடித்த பின்னமே வடக்கு வாழுது தெற்கு தேயுது, ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க. ஆனா சோத்து பிழப்புக்கு வயிற்று நப்பத்துக்கு மட்டும் மும்மொழி கொள்கையை நாங்க இது பண்ணி வந்து இந்த ஸ்கூலை வச்சு மெட்ரிகுலேஷன் மற்ற ஸ்கூலை வச்சு நாங்க பொழப்பு நடத்துவோம். ஆனா இல்லாத ஏழை பிள்ளைங்க படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வேற மொழியை படிக்க விட மாட்டோம். இப்படி என்ன இவரு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பாரு, சிஐஏ, அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர், இப்படியே எப்ப பார்த்தாலும் பேசி ஒரு ஒரு கொதிக்கு பர்னிங் ஒரு சிச்சுவேஷன்ல தமிழ்நாட்டை வச்சு ஏமாத்துற உங்க நாடகத்தை, உங்க திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. நீங்க ஜென்மத்துக்கு தலையெடுக்க முடியாது. இன்னும் 4 அமாவாசைகள் உள்ளன பழனிசாமி என்ற பௌர்ணமி பிறப்பதற்கு. இப்போ 4 அமாவாசைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் போதுதான் அதிமுகவுல இருந்து ஆர்பி உதயகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும், அதனால எல்லாரும் அமைதியா இருங்க, தை மாசம் பிறந்தாலே ஒரு மெகா கூட்டணி உருவாகிவிடும், வெற்றி கூட்டணி உருவாகிவிடும், நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும், மெகா கூட்டணி உருவாகும் அப்படின்னா இதை எப்படி சார் புரிந்து கொள்வது? ஏன்னா பல கட்சிகள் உள்ள வர்றாங்களா, மெகா கூட்டணி உருவாக போறதா, அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படின்னா தொண்டர்கள் ஏதாவது கொந்தளிப்போட அதிமுக இருக்கிறார்களா, எப்படி புரிந்து கொள்வது சார்? அதிமுகவினுடைய 2ஆம் நிலை தலைவர்கள் குறிப்பா வந்து திரு ஆர்பி உதயகுமார் இது எப்ப பேசினார், 2 நாளைக்கு முன்னாடியா இல்ல பக்கமா பேசினாரான்னு எனக்கு நீங்க சொன்னது தெரியல. ஆனால் ஒரு விஷயம், அதிமுகவுடைய ஒரு ஆதரவாளன் அப்படிங்கிற முறையில நான் ஒண்ணு சொல்றேன். உங்களுடைய சுயபலத்தை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஒரு யானை,
ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கோயில் யானை சங்கிலியில போட்டு கட்டி வச்சிருக்கிறதுனால நம்ம யானை இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. இப்ப இருக்கிற அதிமுக, பாஜக, திரு அன்புமணி தலைமையிலான பாமக, மற்ற ஜி.கே. வாசன் போன்ற கட்சிகள் இருந்தாவே எழுதி வச்சுங்க, இன்னைக்கு தேதியில் நான் சொல்றேன் 150 இடத்து இந்த கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி என்னன்னா, திமுகவுடைய முற்றும் கதம் கதம். இந்த திமுகங்கிறது வேரோடும் வேரடி மண்ணோடும் அம்மா எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அழிக்கலாம். ஒருவேளை விஜய் நம்ம கூட வந்தா 150ங்கிறது 200 இடங்களில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழைப்பு மக்களுடைய பார்வையில் ஏதோ விஜய் கட்சி எதிர்பார்த்து அதிமுக உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நான் கடந்த வாரம் சென்னையில இருந்து சேலம் வர்றப்ப மரியாதைக்குரிய பொதுச் செயலாளரோட நான் விமானத்துல வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சப்ப இந்த விஷயத்த நான் அவரோட கவனத்துக்கு கொண்டு போனேன். அதே மாதிரி அண்ணன் உதயகுமார் பேசுனது, அதாவதுங்க யாரும் நம்ம கேட்காம ஒருத்தருக்குலாம் அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி விஜய்க்கு அட்வைஸ் பண்ணது, நீங்க ஏன் உங்களுடைய உயரத்தை குறைத்துக் கொள்கிறீர்கள் எனக்கு புரியல. விஜயும் தேவையில்ல, அஜித்தும் தேவையில்ல, விஷாலும் தேவையில்ல, கவுண்டமணியும் தேவையில்ல, செந்திலும் தேவையில்ல. அதிமுக நல்லா இன்னைக்கு பிஜேபி கூட்டணி நல்லா ஜெல்லா இருக்குது. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் நேத்து இங்கதான் இந்த கொங்கு பகுதியில பேசுறப்ப சொன்னார், நாங்க 24 மணி நேரம் கண் துஞ்சாமல் நாம் பணியாற்றி அண்ணன் பழனிசாமி நம்ம முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கணும், அப்பதான் 29ல் நாம பெரும் வெற்றி பெற முடியும்னு யதார்த்தத்தை பேசியிருக்காரு. பாஜக அன்னைக்கு நல்ல ஒரு நபரை தவிர, அந்த நபர் யாருன்னு கேட்காதீங்க, உதட்டில் நல்ல சொல்ல வச்சுட்டு உள்ளத்தில் பகை வச்சுக்கிட்டு வேஷம் போடுற ஒரு பாஜக ஒருத்தரை தவிர மீதி அத்தனை பேரும் டெடிகேட்டடா இந்த கூட்டணிக்காக இது பண்றாங்க. 2 கூட்டணி தலைவர்களும் இணைந்து திரு பழனிசாமிங்கிற தகப்பன் சாமியை வச்சுக்கிட்டு திரு நயினார் நாகேந்திரன் மற்ற கூட்டணியை நீங்க பலமும் வந்து அந்த அம்மாவை கூட எதிர்பார்க்காதீங்க. மரியாதைக்குரிய மறைந்தும் மறையாத தமிழக மக்கள் மனதில் இடம்பெற்ற விஜயகாந்த் என்ற ஒரு சாதாரண கீழ்நிலை வயிற்று பசி அறிந்து புரட்சி தலைவருக்கு அப்புறம் வந்த விஜயகாந்த் வேற, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேற. அந்த அம்மா காலையில ஒரு கட்சியோட பேசுவாங்க, மத்தியானம் ஒரு கட்சியோட பேசுவாங்க, சாயந்தரம் ஒரு கட்சியோட ஓப்பன் டெண்டர் ஹையஸ்ட் பிட்டர் யார். அதனால அந்த அம்மாவும் தேவையில்ல. இருக்கிற அன்புமணியை சரி பண்ணி அவரை கூட்டிட்டு, ராமதாஸ் வரமாட்டார், அவர் திமுக ஏற்கனவே விலை போன சக்தி. அவரு குடும்ப பிரச்சனையில சிக்கி, அதாவது இந்த 2 முண்டாட்டிக்காரங்க பிரச்சனையே அதை விடுங்க, அது தனி சாக்கடை, அதை நாம பேசணும். அவர் வரமாட்டார். இருக்கிற இவங்களை சரி பண்ணாவே திரு பழனிசாமியை முன்னிறுத்தி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம், இனி வரும் கள போராட்டங்களில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். எந்த விஜயும் தேவையில்ல, ஜோசப்பும் தேவையில்ல, ஜோசப் விஜயும் தேவையில்ல, யாரும் தேவையில்ல. சொந்த பலத்தில் 150 இடம் இன்னைக்கு நிலைமைக்கு, இன்னும் எலெக்ஷனுக்கு 4 ஆண்டுகள் அன்னைக்கு 4 மாதங்கள் இருக்கிறப்ப மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வித்த பாரத பிரதமர் ஒரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி கையை பிடிச்சு ஏழை விவசாயி எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டா வாக்குகளை அள்ளி பெற்றுத்தரும். இந்த கூட்டணி போதும், உங்க பலத்தை நம்புங்கள், கூட்டணி நண்பன் பலத்தை தெரிந்து கொள்ளுங்கள், இணைந்து செயலாற்றுங்கள், மாபெரும் வரலாற்றை சாதிக்கலாம் என்பதை சொல்லி தயவு செஞ்சு இந்த விஜய்க்கு எதிர்பார்க்க, விஜய் வரமாட்டார். விஜய் அவர் சும்மா பிஜேபி இல்லைன்னா கூட அதிமுக வரமாட்டார். அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கரூர் ஜாலியன் வாலாபாக் துன்பியல் சம்பவம் அவருக்கு சில படிப்பினைகள் தந்திருந்தாலும் தன்னை உயரத்துக்கு மீறி ஒரு பெரிய தலைவரா நினைக்கிறார். ஆனா தனியா நிக்க மாட்டார், அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, உறுதியா தன்னுடைய மத அந்த பின்புலத்தை பயன்படுத்தி காங்கிரஸை தன்னுடைய கூட்டணியில கொண்டு வர முயற்சி பண்ணுவார். இந்த 10 கோடி தகர டப்பா இல்ல 15 கோடி தகர டப்பா, அப்புறம் அப்பப்ப நான் இந்த பொண்டாட்டியோட தான் வாழ்றேன்னு டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தர் கொடுத்துட்டு இருப்பாரு திருமாவளவன். இவங்களை உடைச்சு கொண்டு வருவார். அது பண்ணாருனாவே 200 இடத்துல அதிமுக ஜெயிக்கும். என்ன காரணம்னா, பாஜக இருப்பதால் அதிமுக கூட்டணிக்கு மைனாரிட்டி ஓட்டு வராதுன்னு சொல்லப்படுற நிலைமையில மைனாரிட்டி ஓட்டுகளை அப்படி சல்லிசா கொத்து கொத்தா திமுக காங்கிரஸ் அவங்களோட இருக்கிறதுனால வாங்கிட்டு இருக்குது. அந்த காங்கிரஸ் விஜய் இழுத்து கூட்டணி வச்சாருனாவே திமுக கிட்டத்தட்ட அந்த போட்டியில 3வது இடத்துக்கு போயிடும். அப்ப களம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உண்மையான ஏழை விவசாயி முதலமைச்சராக இருந்த பழனிசாமி வேண்டுமா, திரையில் நிழல் முதலமைச்சராக வேஷம் கட்டின போலீஸ் ஆபீசர் மாதிரி எல்லாம் வேஷம் கட்டி, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடி போன விஜய் வேணுமான்னு போட்டியே இப்படி மாறும். அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய தகுதி, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், முன்னாள் முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடையதுங்கிறப்ப ஓட்டு ஸ்விங் ஆகி திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வெற்றி பெறும். ஆகவே உங்கள் பலத்தை புரிந்து கொண்டுங்கள் அன்புக்குரிய அதிமுக சகோதரர்களே.
பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். ஜெய்ஹிந்த்.